தமிழகத்துல மார்ச் மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே வெயில் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமா இருக்கு. குறிப்பா மதுரை, கரூர், வேலூர், ஈரோடு, சேலம் மாதிரி இடங்கள்ல 100 டிகிரி தாண்டி வெயில் அடிச்சு மக்கள் லிட்ரலி வாட்டி வதைக்குது. பகல் நேரத்துல வெளியே போறதுக்கே மக்கள் தயக்கப்படுறாங்க. இதனால சுகாதாரத்துறை என்ன சொல்லுதுன்னா, மதியம் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெயிலுக்கு நேரடியா போகாதீங்க. தாகம் இல்லைனாலும் தண்ணி, இளநீர், மோர் மாதிரி நெறைய குடிங்க. காட்டன் ட்ரெஸ் போடுறது நல்லது. குறிப்பா பெரியவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கணும். இப்போ வெதர் அப்டேட் என்னன்னா, வரும் நாட்கள்ல இன்னும் வெயில் கூடும்னு சொல்லியிருக்காங்க. மன்னார் வளைகுடால இருந்து வடக்கு கர்நாடகா வரை ஒரு அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன் இருக்கு. அதனால இன்னில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால்னு எல்லா இடங்கள்லயுமே மோஸ்ட்லி ட்ரை வெதர் தான் இருக்கும். ஆனா கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், நீலகிரி சைட்ல மட்டும் கொஞ்சம் லேசா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 28 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் லேசானது முதல் மாட்ரேட் வரை மழை இருக்கலாம். ஆனால் மற்ற இடங்களில் இன்னும் ட்ரையாக தான் இருக்கும். முக்கியமாக மார்ச் 26 முதல் 28 வரைக்கும் டெம்பரேச்சர் இன்னும் 2லிருந்து 3 டிகிரி வரை கூடும்னு ஃபார்காஸ்ட் இருக்கு. அதாவது இப்போ இருந்ததை விட இன்னும் ஹீட் அதிகமாக ஃபீல் ஆகும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும். டெம்பரேச்சர் சுமார் 33லிருந்து 34 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மினிமம் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நாளையும் இதே மாதிரி தான். மொத்தத்தில் என்னன்னா, இப்போ தான் ஆரம்பம். இன்னும் வெயில் ஸ்ட்ராங் ஆக போகுது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் டைம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.